டிஎன்பிஎஸ்சி போன்ற போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகும் அனைவருக்கும் வணக்கம். அதே எல்சிஎம் ஹெச்சிஎஃப்பில் இப்போ ஒரு சம் நம்ம வந்து பார்க்கலாம். சரியா? இந்த மாதிரியான சம்ஸ் அடிக்கடி கேட்குறாங்க. என்ன சம்னு பார்த்தாக்க, இரு எண்களின் மீசிமா எல்சிஎம் 630 மற்றும் அவற்றின் மீப்போவா ஹெச்சிஎஃப் 9. மேலும் அந்த எண்களின் கூடுதல் 153 எனில் அவற்றின் வித்தியாசம் என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டினை. இது வந்து நம்ம ரொம்ப சிம்பிள் லாஜிக் தான். அந்த கொஸ்டினுக்கு ஒரே ஒரு லாஜிக் தான். என்னன்னு கேட்டால், இரு எண்கள் கொடுத்துருக்காங்க. அந்த எண்கள் ஏ பி அப்படின்னு வச்சுக்கிடுவோம். அந்த ஏபி இருக்குது பார்த்தீங்களா, அந்த ரெண்டு எண்ணு. ஓகேவா? இது சிம்பிளாக அவன் மீப்போவா 9ன்னு கொடுத்துட்டான். ஓகேவா? ஹெச்சிஎஃப் 9ன்னு கொடுத்துட்டான். அப்போ இந்த நம்பரும் 9ஆல் வகுப்படும், இந்த நம்பரும் 9ஆல் வகுப்படும்னு அர்த்தம். ஓகேவா? ஏன்னா எல்சிஎம் ஹெச்சிஎஃப் சம்மை பொறுத்த வரைக்கும் கொடுக்கப்பட்டிருக்கும் அனைத்து எண்கள் 10 நம்பர் கொடுத்துருந்தாலும் 10 நம்பருக்கு நம்ம ஒரு ஹெச்சிஎஃப் கண்டுபிடிப்போம். அந்த ஹெச்சிஎஃப் வந்து கொடுத்துருக்கக்கூடிய அந்த 10 நம்பரையும் வகுக்கும். ஓகேவா? இதுதான் வந்து ஒரு சிம்பிள் லாஜிக்கு, சிம்பிள் பிரின்சிபல் அது. அடுத்தது அந்த 10 நம்பருக்குமே ஒரு எல்சிஎம் கண்டுபிடிப்போம். அந்த எல்சிஎம்மும் ஹெச்சிஎஃப்பால் வகுப்படும். ஓகேவா? ஹெச்சிஎஃப் எல்சிஎம்மை பொறுத்த வரைக்கும் இதுதான் வந்து லாஜிக்கு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஹெச்சிஎஃப் வந்து எப்பொழுதுமே சின்ன நம்பராக இருக்கும், எல்சிஎம் வந்து பெரிய நம்பராக இருக்கும். எத்தனை நம்பர் வேணாலும் நம்ம கொடுத்துருக்கலாம். அத்தனை நம்பருக்கு நம்ம ஹெச்சிஎஃப் எல்சிஎஃப்பும் கண்டுபிடிச்சா ஹெச்சிஎஃப் சின்னதாக இருக்கும், எல்சிஎம் பெருசாக இருக்கும். கண்டிப்பாக வந்து அத்தனை எண்களும் கொடுக்கப்பட்டிருக்கும் அத்தனை எண்களும் ஹெச்சிஎஃப்பால் வகுப்படும். மீப்போவா அதனால் வகுப்படும். ஓகேவா? எல்சிஎம்மும் கண்டுபிடிக்கப்பட்ட எல்சிஎம்மும் அந்த மீப்போவா அதனால் வகுப்படும். ஓகேவா? ஸோ வந்து ஹெச்சிஎஃப் வந்து எல்லாத்தையும் வகுப்போம். இதுதான் விஷயம். இப்போ இது ரெண்டையும் கூட்டுறோம் அப்படின்னாக்க, ஏவையும் பியையும் கூட்டினாக்க ஒரு நம்பர் கிடைக்கும். சப்போஸ் சின்னு வச்சுக்கோங்க, ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டு சி கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க. இந்த சியும் கண்டிப்பாக 9ஆல் தான் டிவைட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், ஏ வந்து 18, பி வந்து 27ன்னு வச்சுக்கோங்களேன், ஈக்குவல் டு 48. சரியா? 45. இந்த 45 9ஆல் டிவைட் ஆகுதா அப்படின்னு பார்த்தா ஆகுது. ஸோ இதுதான் வந்து சிம்பிள் லாஜிக். ஓகேவா? இதை வச்சு நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி அந்த ரெண்டு எண்களோட வித்தியாசமும் வந்து 9ஆல் வகுப்படும். அதே ஏ ப்ளஸ் பி வச்சுக்குவோம். ஏ வச்சுக்குவோம். ஏ வந்து 27, பி வந்து 18. இது ரெண்டையும் கூட்டினா 45 வருது, 9ஆல் வகுப்படுது. ரெண்டுக்கு வித்தியாசத்தை பார்த்தோம் அப்படின்னா, 27க்கும் 18க்கும் உள்ள வித்தியாசம் 9. இந்த 9 9ஆல் வகுப்படுது. நீங்கள் வேறு எந்த நம்பரை போட்டு பார்த்தாலும் இதுதான் லாஜிக் வரும். ஓகேவா? இந்த லாஜிக் வந்து செட் ஆகும். ஓகேவா? ஸோ அப்போ அவன் என்ன கேட்டிருக்கான்னு பாருங்கள். டேரெக்டாகவே கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்துருச்சு. ரெண்டுமே வந்து கொடுத்துட்டான். எல்சிஎம் 630, ஹெச்சிஎஃப் 9. அந்த எண்களின் கூடுதல் 153 எனில் அவற்றின் வித்தியாசம் என்னன்னு கேட்டிருக்கான். இப்போ இந்த நமக்கு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்கான். 4 ஆப்ஷனில் எந்த நம்பர் 9ஆல் ஃபஸ்ட்டு வகுப்படுதுன்னு பார்க்குறோம். இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் 17 வகுப்படல, 23 வகுப்படல, 33 வகுப்படல. இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஆன்சர் 27. அவ்வளோதான். சிம்பிளாக முடிஞ்சு போச்சு. ஒரே லைன் தான் முடிஞ்சிருச்சு, ஆன்சர் முடிஞ்சிருச்சு. இது எந்த கொஸ்டின்லன்னு தெரில, பட் நான் ஒரு கொஸ்டின் பேப்பரில் இருந்தால் எடுத்து இதை இப்போ நான் பசங்களுக்கு கொடுத்துருக்கேன். சரியா? ஓகே. இது மாதிரியான லாஜிக்ஸு நம்ம பார்க்கணும். ஓகேவா? இது மாதிரி மோஸ்ட்லி வந்து ஒரே ஒரு நம்பர் மட்டும் நமக்கு டிவைட் ஆகிற மாதிரி கொடுப்பாங்க. ஸோ அப்படி வந்துச்சு அப்படின்னா நம்ம ஈஸியாக ஆன்சர் போட்டு போயிடணும். ஓகேவா? ஓகே. அது வந்து ஷார்ட்கட்டு, ஒரு லாஜிக்கோடு போடுறது. இது வந்து ஆக்சுவலாக இது வந்து இப்படி தான் போடணும். ஓகேவா? இப்படி தான் போடணும். அவன் என்ன கொடுத்துருக்கான்னு ஃபஸ்ட்டு பார்த்துட்டோம். ஹெச்சிஎஃப் வந்து 9. ஓகேவா? எல்சிஎம் வந்து எல்சிஎம் வந்து 630ன்னு கொடுத்துருந்தான். ஓகேவா? எல்சிஎம் வந்து 630 அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தான். இப்போ இந்த இடத்துக்கிட்ட பார்த்தீங்க அப்படின்னாக்க, கூட்டினா வந்து 153 வரணும். ஓகேவா? ஹெச்சிஎஃப் 9 வரணும். அதே நேரத்தில் எல்சிஎம் 630 வரணும். இது மாதிரி எந்த பேர் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஃபஸ்ட்டு போட்டு பார்ப்போம். போட்டு பார்த்தாக்க இந்த மாதிரி வரும் நமக்கு. ஓகேவா? இங்கே 9 வந்தால் இங்கிட்டு 144, கூடுதல் வந்து 153, ஹெச்சிஎஃப் 9 தான். இது ரெண்டுக்கு எடுத்து பார்த்தா ஹெச்சிஎஃப் 9 தான் வரும். இதுக்கான எல்சிஎம் எடுத்து பார்த்தா 144. இப்படி எல்லா நம்பருக்கும் போட்டு பார்க்குறோம் அப்படின்னா இந்த ஒரே ஒரு பேருக்கு மட்டும்தான் நமக்கு என்ன கிடைக்கும், 630ன்னு எல்சிஎம் வரும், ஹெச்சிஎஃப் 9 வரும், கூட்டினா 153 வரும். ஓகேவா? இந்த ரெண்டு நம்பர். ஸோ 90க்கும் 63க்கும் இடையில இருக்க அந்த வித்தியாசம் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னாக்க 27. ஓகேவா? நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம். ஷார்ட்கட்டில் 27 வந்துச்சு. அதே மாதிரி இங்கேயும் வந்துருச்சு. இங்கே பார்த்துக்கோங்க ஒரு பாயிண்ட்டு. இரு எண்களின் கூடுதலும் அவற்றின் வித்தியாசமும் கண்டிப்பாக அவ்விரு எண்களின் மீப்போவால் வகுப்படும். அந்த ரெண்டு நம்பரோட
எல்சிஎம் ஹெச்சிஎஃப்பால் கண்டிப்பாக அந்த 2 நம்பரோட கூடுதலாக இருந்தாலும் சரி, அந்த 2 நம்பரோட வித்தியாசமாக இருந்தாலும் சரி, அந்த ஹெச்சிஎஃப்பால் கண்டிப்பாக வகுப்படும். இதுதாங்க சிம்பிளான விஷயம். ஓகேவா? தேங்க்யூ.